பரீட்சையா பள்ளிக்கூடமா ஒரு இடமும் கிடையாது. அட கடவுளே, என்னையும் ஒரு குரங்கா படைச்சிருக்கப்படாதா? என் முத்து, மரத்து மேல என்னடா வேலை? கீழே விழுந்து கையை கால முடிச்சுக்க போற, இறங்கு கீழே. பள்ளிக்கூடம் போகாம இப்படி குரங்கு வேலை எல்லாம் செய்தியே, தப்பில்ல? அக்கா, என்ன வேணாலும் செய்ய சொல்லு, ஆனா பள்ளிக்கூடம் மட்டும் போக சொல்லாத. படிக்காம ஊர் சுத்தலாம் நான் பாக்குறேன். பாரு பாரு, உங்க அப்பா கிட்டயே சொல்றேன். ஐயோ, எங்க அப்பா கிட்டயா? வேணாக்கா, என்ன கொண்டு போட்டுடுவாரு. அப்ப பள்ளிக்கூடம் போ. சரிக்கா. முத்து, நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க வேண்டாமா? ஊர்ல உன்னை பத்தி என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்னக்கா, வாயில வந்தா பேசுவாங்க. என்ன பத்தி நீ என்னக்கா நினைக்கிற? நல்ல பிள்ளை. அது போதும்க்கா, ஊர்ல இருக்கிறவங்க எது பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. சரி சரி, நேரமாச்சு, பள்ளிக்கூடம் போ. நீ சொல்றதுக்கா போறேன் போறேன். அதோ மாமா வராது. அப்பா, முத்து என்ன சொல்றான் வள்ளி? பள்ளிக்கூடம் போகாம குரங்கோட விளையாடிட்டு இருந்தான்ப்பா. நான் கோவிச்சுக்கிட்டேன், போறேன்னு ஒத்துக்கிட்டான். உங்ககிட்டயாவது கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறானே. நான் வரேன்க்கா. வரேன் மாமா. முத்து, என்ன மாமா? இங்க வா. இந்த இத தபால் பெட்டியில போட்டுடுறியா? ஆட்டு மாமா. இந்த 2 அணா தபால் ஆபீஸ்ல ஸ்டாம்பு வாங்கி இதுல ஒட்டி போடணும். என்ன எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. ஏய், மறந்துடாம போட்டுட. ஆட்டு மாமா. தாய் இல்லாத பிள்ளை. அந்த கருப்பையா மகன்கிட்ட கொஞ்சமாவது அக்கறை காமிக்கிறானா? அந்த பாழா போன இளைய ஜமீன்தாருக்கும் அவங்க தாயாருக்கும் வேலை செய்யத்தான் அவனுக்கு பொழுது சரியாயிருக்கு. பெரிய ஜமீன்தாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, எப்படிப்பா இருக்கிறாரு? கவலைக்கிடமாத்தம்மா இருக்கு. எந்த வேளையில பங்கஜமும் பூபதியும் அந்த வீட்டுல காலடி வச்சாங்களோ அந்த குடும்பமே நாசமாயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? அது நடந்து இன்னைக்கு 20 வருஷம் ஆகுதம்மா. பள்ளத்தூர் கோயில் திருவிழாவுக்கு நம்ம பெரிய ஜமீன்தார் போயிருந்தார். அங்கே சதுராட வந்த பங்கஜம்மா ஜமீன்தாரை நல்லா தன் வலையில சிக்க வச்சுக்கிட்டான். அவளுக்கு ஏற்கனவே பூபதின்னு ஒரு மகன். அப்போ பூபதியா பெரிய ஜமீன்தாரோட மகன் இல்லையா? புலி வயத்துல எப்படி அம்மா இந்த பூனை பிறக்கும்? அப்புறம் என்ன பாச்சு? அப்புறம் என்ன, அந்த பங்கஜன் தன் மகன் பூபதியையும் கூட்டிக்கிட்டு ஜமீன்தார் மாளிகையிலேயே வந்து குடியேறிட்டான். ஜமீன்தாரோட சம்சாரம் நாகம்மா அந்த நாசகாலிக்கு ஒரு வேலைக்காரி மாதிரியா இருக்கும்படியா ஆயிடுச்சு. பாவம், பொறுமையா எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அந்த மகாராஜ். அவங்களுக்கு தங்கச்சில போல சந்திரன் ஒரு பிள்ளை. அவனை ஒழிச்சிட்டா தன் மகன் பூபதியே ஜமீனுக்கு வாரிசாயிடுவான்னு நினைச்சு திட்டம் போட்டா அந்த காதகி. நாகம்மா மேல ஒரு விபச்சார பட்டத்தை சுமத்தி ஜமீன்தார் அதை நம்பும்படி நாடகமும் ஆடிட்டான். ஏமாந்த ஜமீன்தார் நாகம்மாவையும் அந்த பையன் சந்திரனையும் வீட்டை விட்டே துரத்திட்டார். இப்ப அவங்க எங்கப்பா இருக்காங்க? யாருக்கம்மா தெரியும்? சொந்த பொஞ்சாரி பிள்ளைய தவிக்க விட்டுட்டு ஜமீன்தார் மட்டும் என்ன சுகத்தை கண்டாரு? தான் செய்தது அநியாயம்னு இப்ப உணர்றாரு. அவங்கள நினைச்சுதான் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இருந்திருந்து இந்த ஜமீன்தாருக்கு இப்படியா புத்தி போகணும்? என்னம்மா செய்யறது? தலையெழுத்து மாத்த முடியும்?